ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒரு சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஏதோ இதை புல் பண்ணிட்டோமா, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ண மறந்துட்டேன். 2 மணி நேரம் தனியாக வந்து பேசியிருக்கேன். கன்றாவியே. பார்த்துக்க 3 லேயர் போட்டிருக்கேன். அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஐஸ் அவரை வந்து கொஞ்சம் நேரம் உதவி செஞ்சார். அதனால் டக்குன்னு முடிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கில்லிங் சேம்பர் செஞ்சு வச்சு அதுக்கு ட்ரேட் கில்லிங் சேம்பர் அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிச் வந்து இன்னும் மட்டும் போதும். ஸோ இன்னும் எக்ஸ்பி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதோடைய கரெக்ஷன் சிஸ்டம் வந்து ஏதோ கீழே இருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த கோல்டு ஃபார்ம் அளவு வராது. அது ரொம்ப எக்ஸ்பி தரேன். இல்லை இதில் ஒரு எக்ஸ்பி ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. அதோட இல்லை நிறைய நேரம் ஏஎஃப்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ அது எக்ஸ்பி வருதுன்னு பார்ப்போம். வந்தால் எங்கேயும் சேர்த்து மாற்றி பண்ணலாம். இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைன்னா அதில் இருந்து மணிக்கூர் கணக்கில் ஏஎஃப்கே இருந்துருந்தால் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போலாம் எக்ஸ்பி வரல. இதை நான் கையை அடிச்சு போகிறேன். பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பி வருது. ஒருவேளை இதுக்குள்ளே ட்ரேட் இல்லையோ, ஒருவேளை இருக்குமோ, அந்த பிரச்சனை இருக்குமோ. சரி, அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்பி எடுத்துகிட்டு ட்ரேடண்ட் இருக்குது. இன்னும் என்னாச்சு? ட்ரேட் எடுத்துட்டேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். அது சின்ன பக்கு ட்ரைடண்டில் ஏதாவது சின்ன பக்கு இருந்துருக்கு அந்த கில்லிங் சேம்பரில். ஒர்க் எடுத்துகிட்டு போகிறது ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. இது தெரியாமல் போச்சு. இதுதான் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணி இதை கட்டியிருக்க மாட்டேனேன். சரி, ஓகே இது இருக்கட்டும். நம்ம வேலை இனி என்சான்மெண்ட் டைமண்ட் ஆர்மர் செய்கிறோம். ஆர்மர் டூல்ஸை செய்கிறோம். ஃபுல் என்சான்மெண்ட் மாறுறோம். அப்புறம் இதில் இந்த ரைட்டுக்கு மாற்றுறோம். இந்த ரைட் மாற்றுறதுக்கு இன்னொரு எபிசோடில் நம்ம இந்த ரைட் பார் பண்ணி போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸை செஞ்சுட்டு சேஃப் அண்ட் செக்யூராக ரொம்ப ஜாம் ஆகுது. சேஃப் அண்ட் செக்யூராக போய்ட்டு வரும். இங்கே முதல்ல என்னெல்லாம் ஏன்ஷியன்ட் புக்கு நம்மகிட்ட இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பார்ப்போம். நாட் பேக் டு வெண்டிங். ஓகே, சைன் போர்டு வைக்கலையா? அப்படி கொஞ்சம் சைன் போர்டு எடுத்துகிட்டு வரேன். சேனல் புக் இருக்குது. ஃபார்ச்சூன் 3. ஓகே, ஃபார்ச்சூன் 3. சார் வேறு feather falling 4, feather falling protection 4 வேறு லெவல். ஃபயர் ப்ரொடெக்ஷன் எதுக்கும் தேவையில்லை, இதில் யூஸ் பண்ண மாட்டேங்க. இருந்தாலும் இருக்கட்டும். இன்ஃபினிட்டி பவுபீஸ் ஆகும். அன்பிரேக்கிங் 3. எடுக்கலையா? சூப்பர். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இங்கே சில்க் டச் இருந்த மாதிரி தெரியல. நமக்கு அமர்த்துவமான ஒரு வில்லேஜர் சில்க் டச் வேணும். 3:28 AM. That's Spider 3. வரட்டா மாமே? ஏய் கருமத்தை. அப்பா, இவன்ட்டு என்ன என்சான்மெண்ட் கிடைக்குன்னு பார்ப்போம். ரோபோட் வந்துருக்கு.
இம்பேலிங் 5. Not bad, not bad. மறுபடியும் நதரில் போய் பெட்டை நான் உடைப்போமா? எதற்குல எனக்கு பெட்டா? ஏசியன் டிபிரிஸ் கலெக்ட் பண்ணுது. அப்ப நான் ஏன்ஷியன் டெப்ரியா இல்ல இங்க இருக்க உனக்கு அதாவது வில்லேஜஸ் கூட லோன் டர்மன் கேட்டா எப்பவுமே ஏன்ஷியன் டெப்ரி. ஓகே. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் இருக்கா? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் இருக்கேன்னு நினைக்கிறேன். தண்ணி பாட்டில் தான் இருக்குது. கலதியோ அதாவது டபுள் மீனிங் ஜோக் ஏதோ நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ எப்படி எனக்கு வளர்க்கும் போது ஏதோ ஒன்று பிறந்து தொடங்கி நம்பிக்கை எனக்கு வாயில கடிச்சு அந்த எல்லா வில்லேஜஸ் பிறந்து பிறந்து ஐஸ் தான் ஜூஸ். நீ இருக்க ஒரு மேங்கோ ஜூஸ். நாங்கள் சார் மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ். தேங்க்யூ மேங்கோ ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா? கழுகு என்ன ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருக்கோம்? இப்போ எது குடிச்ச கழுகு? அவன் இந்த பேக்கை ரிப்பேர் பண்ணி கொண்டு வரட்டா? ஃபார்ச்சூன் மெண்டிங் அது சரிதான். மண்ணெண்ணெய் கிளம்பிட்டேன். மண்ணெண்ணெய் வேப்பன விளக்கெண்ணெய் உனக்கு என்ன ஆச்சு? ஐயே வணக்கம்டா மாப்பிள. Run. என்ட்ரானோ எங்க இருக்க செஸ்ட்ல இருக்கும் கோல்டா. ஓகே கேப் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன ஐலவர்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன இதோட யாருமே அடிக்கல. நீ எல்லாம் பெரிய ஆளு ஒன்னும் அடிக்க மாட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோல்டு கோல்ட் ஆப்ல One eternity later. சொன்ன அதான் இப்படி சொல்றா என்கிட்ட பெட் இல்ல. நான் உனக்கு எமோஷனல் சப்போர்ட் தான் சார். என்கிட்ட பெட் இல்ல. நான் இங்கே வாங்க பட் ஏய் அட கடவுளே. ஏன் இந்த வேலை சொல்லிட்டு படுக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் ஓடி அங்கே வந்தேன். மறுபடியும் ஓடணும். நானும் கஷ்டப்பட்டு ஓடி தான் வந்திருக்கேன். இஷ்டப்பட்டோன்னு ஓடி வரல. 2000 years later. இப்போ பிளாஸ்ட் வரைக்கும் சொல்லலாம் நினைக்கிறேன். ஐடி பேப்பர் வரல. களை இங்கே இருக்குது. அது நெருப்பு அணைச்சாது தொலையேன். எனக்கு பேப்பர் எடுத்துட்டு இருக்கேன். காதுக்குள்ள இருந்து பேப்பர் எடுக்க விடுமா? காதுக்குள்ள இருந்து பேப்பர் எடுக்க அதானே சொல்லிட்டு இருக்கேன். காதுக்குள்ள பேப்பர். ஆமா தலைவர் பட்ஸு கிடைக்காம காரில் நோண்டிட்டு இருக்காரு போல பேப்பர் வச்சு. இப்போ பேப்பர் கிழிந்தது. இப்போ நான் கிழிவேன். அச்சோ வந்தது ஒரு ஏஷியன் டிப்ரிஸ் கிடைச்சது. மிச்சரிக்க பெட்டியும் உடைப்போம். ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான். நான் எப்படி செத்துருவேன் வெயிட் பண்ணிக்கோ. டேமேஜ் விழாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் 4 காட்டு டேமேஜ் விழுந்து உனக்கே ஓரத்தில் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு யானோன்னு சொல்லிட்டு எரிபொருள் இருந்து நீந்திடுறத பத்தியா? அதான் நான் இந்த பெட்டம் தீர்ந்தது. 4 இருக்குது. அப்போ ஓகே ஒரு இங்கட் செய்யலாம். வந்ததுக்கு ஒரு இங்கட் கிடச்சி. ஓகே போமா. இங்கே இருந்து என்ன பண்ண போகிற எனக்கு ஒன்று இருங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஐயோ ஐசி வந்து காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. உயிரை கையில் பிடிச்சி வச்சுட்டு என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. டேய் A few inches later. ஐயோ ஏதோ வேல்யூபிளாக இல்லை சார் எனக்கு உடம்புல. அப்போ ஓகே ஐயோ போடி ஒரு வழியா ஸ்டெப்பு கிட்ட வந்துட்டேன். இப்போ இந்த எதர் போட்டில் வேலை வேறையை கட்டுமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ வேணும்னு சொன்னாலும் ஓ முடிஞ்சிச்சு. இனி எல்லாத்துக்கும் இவ்வளோ ஏற்ற வேண்டியது நம்ம வேலை.
பயனர் வில்லேஜர். நீ அதுக்கப்புறம் இடம் கொஞ்சம் இருந்தால் ஆளாட்டு வச்ச முடியும். இந்த சரியான 1 hour later. உப்பு அதிகம். 3 கிடச்சிருக்கு. நமக்கு இது போதும். அங்கே உள்ளே இருக்கேன் ஃப்ரெண்டே வர முடியாது. ஸோ அவனை வேறு ஏதாவது ஜாப்பு தான் கொடுக்கணும். அவன்கிட்ட இதை கொடுத்துட்டு அதை கொடுத்து அவனை டைவெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே இருக்க யாராவது எடுக்கணும் வரும். எவ்வளவு இருந்தா பரவாயில்ல, நான் டிசைன் பண்ணிக்கணும். கேவலப்படுத்திடலாம். அது கேவலப்படுத்தியதில் மேட்டர் இல்லை. நீ ஏதாவது பண்ண வேறு ஒர்க் ஆகாமல் இருந்தேங்கி அவ்வளோதான். தலையை துண்டு போட்டு மறுபடியும் இருக்க வேண்டியதுதான். 2 hours later. ஃப்ளேம். ஆமாம், ஃப்ளேம் வேணுமா? ஃப்ளேம் போட்டால் இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகாது. சொல்லுங்க ஃப்ளேம் வேணுமா வேண்டாமா? இன்ஃபினிட்டி தான் முக்கியம். ஏன்னா சோடில் வந்து கூட ஃபயர் ஆஸ்பெக்ட் போட்டு பற்ற வைக்கலாம். இதை நம்ம த்ரான்ஸ் கிடச்சின்னு நினைக்கிறேன். இதை வாங்கினேன். இதை பார்க்குறேன். கிடச்ச மாதிரி இருக்குது. இல்லை கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்பேன்னா, மறுபடியும் நம்ம எக்ஸ்பிஎம் ஒர்க் ஆச்சு, அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துருப்போம். இல்லை எப்படி ஒர்க்காக வச்சுருப்பேன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வெதருக்கு போயிருப்போம். அங்கேருந்து ஒரு ஏசியன் டிப்ரிஸ் கலெக்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் என்சான்மெண்ட் புக்கையும் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் அடுத்த எபிசோடில் மேக்ஸிமம் என்சான் புக் இருக்க போது. அதுக்கப்புறமா அந்த ஏசியன் டிப்ரிஸ் மைனிங் இருக்க போது. ஸோ வர எபிசோட் மறக்காம வந்து பார்த்துருங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங் கொல்ல வேண்டியதால் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஐஸ்டி ஷார்ட்ஸ் அந்த ஏதோ வினோதமாக ஒரு அயன் ஃபப் கட்ட போகிறாங்களா. ஸோ அதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேக் கேர் அண்ட் பாய். உங்களை அடுத்த சந்திக்கிறேன்.